அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன். ராசியில் கேது, 7 ராகு, அஷ்டமத்தில் சனி, 9 செவ்வாய் சந்திரன், 10 சூரியன் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி வரை குருவினால் சாதகங்கள் உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை அஷ்டம ராசியில் சனி சஞ்சரிப்பதால் அடிக்கடி கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் உண்டு. ஒன்றுமில்லாத விஷயங்களை கூட சண்டை போட்டுக்கொள்வீர்கள். கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ அடிக்கடி உடல் நலக்குறைவு உண்டாகும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் திடீர் என செலவுகள் உண்டாகும். வீட்டில் வயதுக்கு வந்த பெண் அல்லது பிள்ளைகளுக்கு வரன் அமைவதில் தடைகள், தாமதங்கள் உண்டாகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமைவது கடினம். 8ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தொழில் விஷயத்தில், உத்தியோகத்தில் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். அன்றாட பணிகளில் தவறுகள் வர வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் போட்டிகள், பொறாமைகள் அதிகம். அனைத்தையும் தாங்கள் சமாளிக்க வேண்டும். தங்களுடைய புகழுக்கு களங்கம் உண்டாகும். தங்களை பற்றி வீண் வதந்திகள் பலவும். ஆகவே சிம்ம ராசி பெண்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலம், அதாவது வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் இடைத்தரகர்களை அதிகம் நம்ப வேண்டாம். தங்களுடைய பணம், காசுக்கு நஷ்டம் உண்டாகும், ஏமாற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இருக்கின்ற தொழிலை கவனமாக செய்யுங்கள். நேரடி கவனிப்பில் செய்யுங்கள். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. கடன் வாங்குதல் கூடாது. யாருக்குமே ஜாமீன் தரக்கூடாது. கலைத்துறையை பொறுத்தவரை வருமானம் குறைவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. புதிய பல வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். ஆகவே தாங்கள் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் தங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். கலைத்துறையில் தங்கள் புகழ் பெயருக்கு களங்கம் உண்டாகும். அரசியல் துறை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாக இல்லை. கட்சிகள் புது பதவிகள் கிடைப்பது கடினம். ஏமாற்றம்தான் மிஞ்சும். தங்களுடைய புகழுக்கு களங்கம் உண்டாகும். வீண் வதந்திகள் தங்களை பற்றி பரவும். மாணவர்களுக்கு நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு சென்று வரலாம். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தவரை அடிக்கடி உடல் உபாதைகள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை, சிக்கனம் தேவை. தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை கூறுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.